எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்கள் 2025ல இந்த 3 மாதங்களுக்கான பலன்களுடைய அந்த ஒரு தொகுப்பாக உங்களுக்கு தருகின்றேன். ஒவ்வொரு மாதமும் தனித்தனி பலன்களும் வரும், வார பலன்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன். இது அவுட்லைன். 3 மாதம் எப்படி இருக்கும் என்று அந்த தோராயமாக தெரிந்து வைத்துக் கொள்வதை விட சற்று விவரமாக எந்தெந்த கோள் எங்கெங்கு மாற இருக்கிறது, அதாவது பிளானட்டரி டிரான்சிட், கிரக பெயர்ச்சி. பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் அஷ்டம சனி காலத்திலும் கூட மிக அற்புதமாக இருக்க போகிறது. அமோகமான ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பை சிம்மராசி என்பவர்கள் பெறுகிறீர்கள். சரி, வெறும் ராஜயோகம் தானா, எதிலும் கவனம் தேவையா இல்லையா என்றால், தொடர்ந்து இணைந்து இந்த பதிவுகளை கேட்கும் போது உங்களுக்கு புரியும் எந்த விஷயங்களிலே கவனம் என்பது சிறப்பை தரும் என்று. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஜூலை 2025ல மாலவியா யோகத்தை பெறுவது, அதன் பின்பு குரு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இணைவது, அதன் பின்பு சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வருவது என்று சுகங்களுக்கு குறைவில்லை. அதனால் கற்பனையிலும் காணாத ஏதேனும் ஒரு அதிசய நிகழ்வு சிறப்பெல்லாம் நடக்கும், அற்புதம் இருக்கும். சில விஷயத்துல கவனம் என்னவென்றால், உங்களுடைய ராசியில இணைந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது, இந்த செவ்வாய் கேது அது மட்டுமல்லாமல் சஷ்ட அஷ்டக யோகத்துல சனி பகவானோடு ஈடுபடக்கூடிய விஷயம். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எதையுமே சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். எதிலுமே ஒரு அளவு, ஆப்டிமம் லெவல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒரு டயருக்கு காத்து பிடிக்க வேண்டும் என்றால் அதுல ஒரு எண் எழுதியிருப்பார்கள். சைக்கிளுக்கு என்றால் இவ்வளவு, இருசக்கர வாகனம் என்றால் இவ்வளவு, அதாவது மோட்டார் வைத்த இருசக்கர வாகனம் என்றால் இவ்வளவு, கார் என்றால் இவ்வளவு என்று, லாரி என்றால் இவ்வளவு என்று இருக்கும். அதனால் அந்தந்த டயர் டியூபிற்கு தகுதிக்கு ஏற்ப அந்த காற்றினுடைய அழுத்தம் இருக்க வேண்டும். அதிலே சற்று மாற்றினீர்கள் என்றால் வெடிக்கும். அப்படித்தான் இந்த ஆற்றல், கேது செவ்வாயினுடைய ஆற்றல். எதை எந்த அளவு செய்யலாமோ அதை அந்த அளவு செய்வது, சட்டத்திற்கு உட்பட்டு செய்வது, சம்பிரதாயத்திற்கு உட்பட்டு விஷயங்களை செய்வது என்பது வெற்றிக்கான வழி. கேது பகவான் உடைய அருளை பெற வேண்டும் என்றால் தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை வேண்டி வேலைகளை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய வேலைகளை துவங்கினீர்கள் என்றால் சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு அல்லது மாலை வேலையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதோ அல்லது இல்லத்திலேயே உள்ளத்தில் முருகனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்து நாள்களிலே செய்வது என்பது அற்புதங்களை உங்களுக்கு நிச்சயமாக தரும். மனதிலே அமைதி என்பது 3 மாதமும் நிச்சயமாக வேண்டும். அதனால சுக்கிரன் மிக அற்புதம். ராகு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நேரெதிரே சம சப்தமமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய ராசிநாதன் செப்டம்பர் மாதத்தில் 7 மற்றும் 21ல 2 கிரகணங்களுக்குள்ளாகக்கூடிய அமைப்பு. ஒன்று சூரிய கிரகணம் 21 செப்டம்பரில், மற்றொன்று 7 செப்டம்பர் சந்திர கிரகணம். ஆகையினால் உங்களுடைய மனநிலைகளை சந்திரகிரகண நாட்களிலே உங்களோடு வாழ்பவர்கள், வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்களோடு எந்த விதமான பேதம், மனபேதம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாத துவக்கத்திலேயே குரு அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நேர்கதி, அதாவது மறைந்திருந்தவர் அவர் தோன்றி பலனளிக்கக்கூடிய அந்த சிறப்பை தந்துவிடக்கூடிய மாபெரும் அமைப்பும் இருக்கிறது. குருவினுடைய பார்வை பலம் மிக சிறப்பு. குருவினுடைய பார்வை பலம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்லலாம், அல்லது குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று அதைத்தான் சொல்லுவார்கள். ஆகினால் அந்த குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல, 5ஆம் இடத்துல காதல் திருமணமாக கனிவதற்கு, மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே வெற்றி பெறுவதற்கு, அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வை பலம் மறைந்த குருவாக, அதாவது அஸ்தமனம் செய்து இருக்கக்கூடிய அஸ்தங்கதமான குருவாக இருந்தாலும் கூட ராகுவின் மீது இருக்கக்கூடிய பார்வை என்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம லக்னத்து அன்பர்களுக்கு ஒரு வேற்று மதம், வெளி ஊர், வெளிநாடு, உறவுகளை தாண்டிய வெளியில இருப்பவர்களோடு திருமணத்திற்கான வாய்ப்பை தந்து
பல காலமாக இருந்து வந்த தடைகளை எல்லாம் நீக்கி அற்புதத்தை தந்துவிடும், தங்கு தடையற்ற ஒரு நிம்மதியை தந்துவிடும். மாலவ யோகத்தினுடைய அற்புதம் என்ஜாய் லக்ஸரிஸ் என்று சொல்லலாம். சந்தோஷத்தை, ஆடம்பரத்தை, சுகத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் இந்த ஜூலை மாதத்தில் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது கம்ஃபர்ட்ஸ், வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு. ஆதி யோகம் என்பது ஒரு அதிகார பதவியில இருந்தாலும் சற்று மெல்லிய பேச்சோடு இருக்கும்போது வெற்றி. உங்களுடைய சுபாவத்திலே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றிக்கான வழிகளை இது பன்மடங்கு தரும். அது மட்டுமல்லாமல் நபாச யோகங்களிலே ஒரு அற்புதம் என்னவென்றால், இது பல வகைகளிலே நீங்கள் மதம் சார்ந்த உணர்வோடு, அதாவது ஒரு சேரிட்டபிள் திங்கிங் என்று சொல்வார்கள், நல்லவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த திண்மையான, அதாவது ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஆர் ஸ்ட்ராங் ஐடியா டு டூ குட், செய்கிறோமோ இல்லையோ நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டால், நபாச யோகங்களிலே யவ யோகம் என்ற ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது அப்படி ஒரு அற்புதத்தை தருகிறது. அதாவது ராசி மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், கேது, ராகு, 4 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாதத்தில இந்த 3 மாதங்களில் இது பல நாட்களிலே அமைகிறது. அந்த யவ யோகம் என்பது அற்புதத்தை தந்துவிடும். ஆகையினாலே நல்லவற்றை யோசிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது நிகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில நபாசி யோகங்களில தாமினி யோகம் என்பது 7 கிரகங்கள் 6 ராசியிலே அமர்ந்திருப்பது என்பது செல்வ வளத்தை தரும், புகழை தரும். உங்களுக்கு மற்றவர்கள் உதவக்கூடிய, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அற்புதத்தை தரும், குழந்தை வரத்தை தரும், திருமண வரத்தை தரும், சிறப்பை தரும். மிருதங்க யோகத்தின் மூலமாக ஒரு மன்னன் சந்தோஷ காலங்களிலே எப்படி தானுமிருந்து மக்களையும் பார்த்துக் கொள்வானோ அப்படி இருக்கும். யோககாரகன் செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அமைந்து இருப்பது அந்த கிரேந்திர கோணாதிபதி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு. ஜூலை 28 வரை அந்த நிலை இருக்கும். அதன் பின்பு 2ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் சற்று உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயங்களிலே கோபப்படாமல், முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றபடி சிறப்பு. சரி, கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அது எந்தெந்த தேதிகளிலே எங்கு பெயர்ச்சி என்று பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்திலே சனி வக்ரம், புதன் வக்ரம். சனி பகவான் ஜூலை 13 வக்ரம் பெற்று உங்களுக்கு அவர் 8, 7 இடத்திற்கான அந்த அற்புதத்தை, அது மட்டுமல்லாமல் ஒரு வித்தியாசமாக உங்களுடைய ராசிக்கு அவர் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆகையினாலே கடன், எதிரி, பிரச்சனைகள், இவற்றையெல்லாம், தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் திங்கிங், உங்களுடைய நிலைகளை சரிபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். ஜூலை மாதம் மட்டுமல்ல, ஆகஸ்ட், செப்டம்பரிலும் முன்கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் அங்கு ராகுகால வேளையிலே செவ்வாய்க்கிழமை, இல்லை என்றால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட சென்று ராகுகால வேளைகளை விளக்கேற்றி வழிபடுவது, இல்லது உங்களது இல்லத்திலேயே, உங்களுடைய வீட்டிலேயே ராகுகால வேளையிலே உக்ர தெய்வ பெண் அம்மனை நினைத்து வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழி என்பது தரும். ஆகையினால சுக்கிரன் உங்களுக்கு மாளவியா யோகத்திலே அற்புதமாக இருப்பார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அலுவலகத்திலே ஏதேனும் அரசியல் இருந்தாலும் அதில் வெற்றி கொள்வதற்கான வழி, ஆக்கப்பூர்வ சிந்தனைகள். சுக்கிரனுடைய பார்வை பலம் என்பது காதல் விஷயத்திலே வெற்றியை தரும், திருமண வரத்தை தரும். அன்பு என்பது இப்போது அரவணைப்பாக மாறக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு சிறப்பு. நட்பு காதலாக மாறும், காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பை தரும். இனிய சிந்தனைகள், செல்வ வளத்தை தரக்கூடிய, ஆடம்பரத்தை தரக்கூடிய, நினைத்ததை சாதித்து தரக்கூடிய அற்புதம். சனி பகவான் வக்ரம் பெற்ற பின்பு சற்று எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சில் கவனம், நிதானம் தேவை. உங்களுடைய மனதிலே ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மனதிலே இருக்கும், அதை செயல்பாட்டிலே காட்டாமல் செய்துவிட்டீர்கள் என்றால் சுக்கிரன் தரக்கூடிய அந்த மாளவியா யோகத்தின் அற்புதம் உங்களுக்கு இனிமையாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாகனம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலம் தரும். வேலையிலே சில சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பதவி உயர்வு போன்ற மாற்றமோ, அல்லது இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சம்பளம், நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய, ஒரு நல்ல மதிப்போடு கூடிய ஒரு வேலைக்கான மாற்றம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆனால் இந்த வக்கர சனி பகவானினுடைய காரணமாக மந்த நிலை, மனதிலே எந்த சோர்வும் இருக்கக்கூடாது. உற்சாகத்தோடு செயல்படும் போது வெற்றி. செவ்வாய் காலத்திலே கேதுவுடன் ஏதாவது சவால்களை
நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்றாலும் கூட அதை அனாவசியமாக வெற்றி பெறுவதற்கு மனதை அமைதியாக வைத்து சிந்தனை செய்து எப்படி வெற்றி பெறலாம் என்ற யோசனை என்றால் வெற்றி. ஆனால் சட்டத்திற்கு புறம்பான சிறு விஷயங்கள் செய்தாலும் சிறு தவறுகள் செய்தாலும் கூட இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது பெரிதுபடுத்திவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையாகையினால எது சட்டத்திற்கு உட்பட்டதோ எது தர்ம நியாயத்திற்கு உட்பட்டதோ அதை செய்வது வெற்றியை தரும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் மீது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை கூட மிகப்பெரிய பலனை தரும். ஆகையினால இப்படி பல விஷயங்களில பல நிலைகளில மல்டி டைமென்ஷனல் லெவலில் இந்த கேது செவ்வாய் இணைவு ஆற்றலை தரும். 16 ஜூலையில சூரியனானவர் கடக ராசிக்கு வருவார். இந்த கடக ராசிக்கு வரும்போது அயனம் மாறும். ஆகையினால் இந்த நிலை என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு நிலையாக இருக்கும். சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற அமைப்பு. ஆகையினால இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சென்று வழிபாடு, அதே போல் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு என்பது தன லாபம் கூடும். நீண்ட நெடுநாட்களாக செய்யக்கூடிய முதலீடுகளை மிகப்பெரிய ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு விஷயங்களில லாபம். 18 ஜூலையில புதன் வக்ரம், 13 ஜூலையில் சனி வக்ரம், 18 ஜூலையில புதன் வக்ரம். கடகராசியிலே புதன் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்ற புதன், மறைந்த புதனோ வக்ரம் பெற்ற புதனோ 12ஆம் இடத்திலே புதன் வக்ரம் ஆகையினால ஏதேனும் ஒரு விபரீத யோசனையோ அல்லது வித்தியாசமாக சிந்திக்கிறேன் என்று, ரகசியமாக சிந்திக்கிறேன் என்று, ரகசியத்தை காக்கிறேன் என்று, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விடுவது தவறு, சொல்லக்கூடாததை சொல்வதும் தவறு. ஆகையினால பேலன்ஸ்ட் அப்ரோச் என்று இருக்க வேண்டும். சமநிலை என்பது மனநிலையில இருக்க வேண்டும். தடுமாற்றமற்ற சிந்தனைக்கு யோகா தியான பயிற்சிகளின் மூலமாக பொறுமையை வரவைத்துக் கொண்டிருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். புதிய வேலையில் ஒரு நிர்ணயம் பெற்ற பின்புத்தான் இருக்கும் வேலையிலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணம். யார் என்ன சொன்னாலும் திடீர் என்று கோப பேச்சை பேசிவிடக்கூடாது. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில இந்த புதன் வக்ர காலத்தில சற்று நீங்கள் கவனத்தோடு இல்லை என்றால் வரக்கூடிய லாபத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பாக மாறிவிடக்கூடிய அமைப்பு. அதனால் கவனம். தொழில் விரிவாக்கத்திற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சிந்தனை செய்து ஆலோசனை பெற்று செய்வதே சிறப்பு. முக்கிய முடிவுகளிலே கவனம். வியாபாரத்திலே கவனமின்றி விட்டால் பண இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். 24 ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைகிறார் மிதுனத்திலே. இரண்டுமே நைசர்கீக சுபகிரகங்கள் என்று சொல்ல வேண்டும். ஒன்று, இரு வர்க்க குருக்கள் ஒன்றாக சேரும் போது ஒரு பிரச்சனையை பேசி சுமூகமாக முடிப்பதற்குத்தான் இரு பெரும் தலைவர்கள் சந்திப்பார்கள். அப்படி இரு பெரும் முரண்களிலே உள்ள அமைப்புகளில் இந்த இணைவு என்பது உங்களுக்கு குரு நிலைகளிலே, திருமண நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் சுகம் ஏற்படுத்த வேண்டும், மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டும் என்ற நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இந்த 24 ஜூலை என்பது உங்களுக்கு அது முதற்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து சிறப்பு தரக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் சிம்ம ராசிக்கு 3-10க்கு அதிபதி, 11ஆம் இடத்துல குருவோடு அமைந்திருப்பது என்பது நீங்கள் எது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுல பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. தடைப்பட்ட நிலைகளிலே முன்னேற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இழந்த நன்மதிப்பு கூடும். ராகுவின் மீதும் குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் படபடப்போடு செய்யக்கூடிய விஷயங்களிலும் கூட கட்டுப்பாடோடு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு. திருமணத்திற்காக காத்திருந்த சிம்மராசி ஜாதகர்களுக்கு நல்ல திருமண அமைவு என்பது இந்த ஜூலையிலே நடக்கும். ஜூலை 28 செவ்வாய் பகவான் சிம்மத்திலிருந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு, சனியினுடைய சஷ்டாஷ்டக படியிலிருந்து விடுபட்டாலும் கூட சம சப்தம பார்வைக்கு சென்று விடக்கூடிய அமைப்பு. இது பரவாயில்லை. ஆனால் விடாக்கொண்டன் கடாக்கொண்டன் போன்று செவ்வாயும் சனியும், சனி பகவான் வேறு வக்கரகதியிலே இருப்பார். ஆகையினால எதையும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். படபடப்பு அவசரம் கூடாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், அவசரப்பட்டோ படபடப்போடோ அண்டாவிற்குள் கைவிட்டாலும் அந்த கை நுழையாதாம். ஏனென்றால் அந்த படபடப்பு தான். அண்டாவின் வாய் பெரியது, நம் கையோ சிறியது. ஆனால் படபடப்போடு கண்மண் தெரியாமல் ஒரு வேலை செய்யக்கூடாது என்பதற்குத்தான் இதை சொல்கின்றேன். உடல் நலம், அது குறிப்பாக உடல் உள் உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு சுகாதாரமான விஷயமாக இருக்க வேண்டும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் ஒரு சிறு விஷயம் இருந்தால் மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனை கேட்டு தகுந்த உரிய மருத்துவத்தை உரிமம் பெற்ற மருத்துவரிடம் பெற வேண்டும்.
ஏதேனும் அறுவை சிகிச்சை வயது முதிர்வு காரணமாகவோ அல்லது அறுவை சிகிச்சை தேவை என்றால் செய்வதற்கான வாய்ப்பு என்றால் அதை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதத்துல செவ்வாயானவர் கன்னி ராசியில இருப்பார். 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் பாக்கியத்திற்கு அதிபதி. 2ஆம் வீட்டில் என்றால் தன்னம்பிக்கை பிறக்கும். அங்காரக தோஷக நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய செவ்வாய் என்பவர் மிக அற்புதத்தை தருகிறார். தன் நிலையில் செவ்வாய் லாபங்கள் பலவற்றை தரும். நிலம், வீடு, வாகனம் விஷயத்திலே வெற்றி என்பது இருக்கும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது விஷயத்திலே முயற்சி என்பது இருந்தால் வெற்றி என்பது இருக்கும். தடைபட்டு இருக்கக்கூடிய, முடங்கி இருக்கக்கூடிய பணத்திலிருந்து தன லாபம் என்பது இருக்கும். இங்கும் பேச்சில் தீவிரம் காட்டக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. முகத்திலே அந்த இனிமை, புன்சிரிப்போடு ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி தானாகவே வரும். குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலத்தின் மீது இந்த காலத்துல கவனமாக இருக்க வேண்டும். சில செலவுகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவது என்பது சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனம். மூத்தோர் இளையோர் வழியில முன்கோபங்கள் இல்லாமல் அமைதியாக, குறிப்பாக மூர்க்கத்தனம் கூடாது. படபடப்பு, எடுத்தெறிந்து பேசுவது இவற்றை தவிர்ப்பது மிக முக்கியம். வாகனங்கள், இயந்திரங்கள், ஆயுதங்களை கையாளும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். படபடப்பு உணர்வு, உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அக்ரஷன் ஆர் இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கக்கூடாது. 13 செப்டம்பருக்கு பின் குடும்ப உறவுகளில அந்த நிலை என்பது சற்று சுபம் கூடும், நிம்மதி கூடும். இந்த இடைப்பட்ட காலத்துல சற்று கவனத்தோடு, முரண்படாமல் கோவப்படாமல் இருந்தால் வெற்றிக்கான வழி. சுக்கிரன் தரக்கூடிய அந்த மாளவியா யோகம், அது மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன் இணைவுக்கான பலன், 12ஆம் இடத்து சுக்கிரன் தரக்கூடிய அந்த சுப விரய சந்தோஷங்களை எல்லாம், லக்ஸரி எல்லாம், ஆடம்பரம் வசதிகளை எல்லாம் பெற அமைப்பு என்பது ஏற்படும். செவ்வாய் சனியினுடைய பார்வையில சமசப்தமும் கோபம் கவனம். திருமண வாழ்க்கை, உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், இல்லத்தாரோடு முரண்படாதீர்கள். 11 ஆகஸ்டிலே புதனானவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 18 ஜூலையில் வக்ரம் அடைந்தவர் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது முதற்கொண்டு சமயோகித சிந்தனைகளின் மூலமாக உங்கள் கையிலிருந்து ஏதோ ஒரு வெற்றியை நழுவிடும் என்று சற்று யோசித்திருந்தீர்கள் என்றால் அந்த வெற்றியை பற்றி கொள்வதற்கான சிந்தனை வரும். மன குழப்பத்திலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான வழி என்பது ஏற்படும். லாபம் இருக்கும். கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகளில வெற்றி. பேங்க் பேலன்ஸ் கூட்ட வேண்டும், பேச்சிலே வெற்றி, இனிமை எல்லாம் நடக்கும். வெற்றிக்கான வழி இருக்கும். 17 ஆகஸ்டில் இந்த இடம் என்பது சூரியன், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியன் சிம்மத்தில் கேதுவோடு இணைவு. ஆகையினாலே இப்போது உங்களுடைய ராசிநாதன் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை என்பது இதற்கு கிரகண தோஷம் என்று சொல்லலாம். அதனால் கோபம்தான் இங்கு எதிரியாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்துல சற்று பொறுமையாக அணுக வேண்டும். பொறுமையோடு அந்த புதன் 12ல இருக்கக்கூடிய, சுக்கிரன் 11ல இருக்கக்கூடிய, குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த லாபத்தை பெறுவதற்கு சற்று இனிமையாய் பேசி, அதாவது கரடு முரடான சத்தம் வரக்கூடிய ஒரு இன்ஜினில ஒரு ஆயில் லூப்ரிகன்ட் இருந்தால் எப்படி, இந்த கியர் பல் சக்கரம் இருக்கிறது என்றால், இருசக்கர வாகனமோ காரோ, இதற்கெல்லாம் எதற்கு லூப்ரிகன்ட் என்று ஒன்று இருக்கிறது என்றால், ஆற்றல் வரக்கூடிய இடத்துல சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை குறைப்பதற்கு இது போன்ற இந்த வழவழா குழவழா விஷயங்கள் பயன்படும். அதுபோன்று மிக தெளிவாக இருப்பேன், நான் எடுத்ததுதான் முடிவு என்றெல்லாம் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் சற்று கவனமாக இருந்து அந்த முட்டல் மோதல் போக்கிலே எந்த உராய்வும் சிராய்ப்பு ஏற்படுத்தாமல் அளவிற்கு வெற்றி காண்பதற்கு இந்த முப்பெரும் அக்னி சூரியன், சிம்மத்தில் கேது, இந்த 3 விஷயங்கள் இணைந்திருக்கும் போது உங்களுடைய ராசி வேறு சிம்மம் அல்லது லக்னம் சிம்மமாக இருந்தால் மிக கவனத்தோடு, கோபம் நிச்சயம் கூடாது, சற்று கவனம். ஆனால் நீங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம். உங்கள் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய நிலையை இது தரும். ஆனால் எதிரிகளை அழித்து விடுவோம் என்ற அந்த நிலை என்பதை எதிரியை அழிக்கும் போது முற்றிலுமாக அழிக்க முடியாது. அதுதான் உலக இயல்பாக இருக்கும். அதிலிருந்து ஒன்று மீண்டும் ஒரு பிரச்சனை வரும். ஆகையினால் விட்டு கொடுத்து அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது வெற்றியை தரும். புதிய பெரிய முதலீடுகளிலே கவனம். அரசு வழி, சட்ட வழி சிக்கல் ஏதேனும் இருந்தால் அதை பொறுமையோடு கையாண்டு வெற்றியை பெற வேண்டும். அரசு பிரச்சனைகள் ஏற்பட்டால், அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கவனம். உடல் நலத்துல மிக கவனம். உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ பிரச்சனை என்றால் உடனடியாக பேசிவிட வேண்டும் என்பதற்கு பதிலாக சற்று பொறுமை காத்து பேசுவது வெற்றியை தரும். பழைய பிரச்சனைகளில ஈடுபடாதீர்கள். அப்படி ஈடுபட்டால் உங்களுடைய ஆலோசகர்களின் மூலமாக
சமயோஜித சிந்தனை மூலமாக எப்படி ஒரு அரசு தானாகவே செயல்படாமல் ஆட்களை வைத்து செயல்படுமோ அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி. 21 ஆகஸ்டில் சுக்கிரன் கடகத்திற்கு வந்து புதனோடு இணைவு. இது 12ஆம் இடத்திலே ஒரு லட்சுமி நாராயண யோகம், ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன 12லே ஒரு லட்சுமி கடாட்சம்? இப்போது யோசித்து செய்யக்கூடிய முதலீடுகள். இப்போது 1 கிராம் தங்கம் வாங்குகிறீர்கள் என்றால் அது இப்போது 9,000 ரூபாய், 9,000 rupees. 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சனி பகவான் இதே நிலையில இருக்கும்போது 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு பார்க்கும்போது ஒரு 150, 250 ரூபாய்க்கு மேல அல்ல, 150 முதல் 250 ரூபாய் தான், நன்றாக தெரியும். இப்போது எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட நம்ம சொல்ற 40 மடங்கு உயர்ந்திருக்கிறது, அல்லது 30 மடங்கிற்கு மேல் உயர்ந்து விட்டது. ஆகினால் இந்த காலகட்டத்திலே 1 கிராம் தங்கம் வாங்கினால் அது 30 ஆண்டு காலம் கழித்து 30 லட்சத்திற்கு போகும். அப்போது அந்த தங்கம் உங்களிடம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் இந்த 21 ஆகஸ்ட் சுக்கிரன் கடகத்தில புதனோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல அப்போது நீங்கள் முதலீடு தங்கத்திலே செய்கிறீர்கள் என்றால் தங்கி இருக்கும். அதனுடைய பயன் உங்களுக்கு பன்னெடுங்காலம் கழித்து வரும். ஆகையினால விரயம் இருக்கும். விரயத்தினால் மிகப்பெரிய தனலாபம் ஏற்படுகிறது. நிலம் வாங்கி வைத்தீர்கள் என்றால் 1000 ரூபாய்க்கு வாங்கி வைத்த நிலம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நிச்சயமாக தரும். இது நான் அனுபவித்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாக பார்க்கும்போது 18,000 ரூபாய்க்கு சென்னை குளத்தூரிலே வாங்கிய இடம் இன்று 3-4 கோடி போகிறது. ஆகினாலே அதை பாருங்கள். இதுதான் அற்புதம். வெளிநாட்டு பணம், திடீர் பணம், தடைபட்டிருந்த இடங்களிலிருந்து இனிமை இவையெல்லாம் வர துவங்கும். இந்த நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் கேதுவோடு இணைந்து ராசியில இருந்தாலும் கூட இந்த செலவுகள் எல்லாம் செய்யும் போது அது பரிகாரமாக அமைந்துவிடும். ஏதேனும் முடிந்தால் முதலீடு செய்யுங்கள். தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் வெள்ளி வாங்குவது சிறப்பு. அதே போல் 30 ஆகஸ்ட்ல புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இந்த ஆகஸ்ட் 30ல பெயர்ச்சி ஆனோம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை முதல் ஒரு 15 நாட்கள் சிம்ம ராசியில சூரியன் கேது, இந்த புதன் இணைவு என்பது இருக்கும். 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி மற்றும் ராசிநாதன் கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிலை. ராசியில கேது. கேது தனலாபத்தை தர வேண்டும் என்றால் நீங்க சற்று நல்ல விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசி ஈடுபடும் போது இருக்கும். ஒரு விரக்தி நிலை, ஒரு முக்தி நிலை. ஏனென்றால் சன்னியாசி போன்று ஏதேனும் செயல்படுத்தி விடுவது, செயல்பாடுகளை தந்து விடுவது கேதுவினுடைய நிலை. ஆனாலும் கூட ராகு தனித்த ராகுவாக இருந்த அந்த பார்வை பலம் இருக்கிறது. ஏதேனும் ஆசைகளை காட்டுவார். தவறில்லாத ஆசைகள், உங்கள் நியாயமான ஆசைகளிலே நீங்கள் தீவிரமாக யோசித்து முயற்சி செய்யும் போது அது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. மிக நீண்ட நாட்களாக இருக்கும் சட்ட பிரச்சனைகள் தீரும். எடுக்க முயற்சிகளிலே எடுக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி கூட பெரு வெற்றியை தரும். புதன் கேது என்பது அனலிட்டிக்கல் திங்கிங். ஏதோ ஒன்று எப்படி செய்வது என்று தெரியவில்லை, ஒரு அணு விஞ்ஞானம் போன்ற விஷயம், ராக்கெட் செய்ய வேண்டும், ஒரு துறையில வேலை செய்கிறீர்கள், அல்லது புதிய ஒரு விஷயம் இருக்கிறது, எதையோ ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு மருந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு என்றால் இப்போது அதற்கான யோசனைகள் ஆராய்ச்சியில இருக்கிறீர்கள் என்றால் வெற்றி. கணினித்துறையில இருக்கிறீர்கள், ஏதோ ஒன்று யாராலும் தகர்க்க முடியாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், அதாவது ஒரு ஹேக் செய்ய முடியாத, யாராலும் ஊடுருவ முடியாத ஒரு கணினி சார்ந்த ஒரு மென்பொருள் தயாரிக்க வேண்டும் என்று யோசித்தால் அது நடக்கும். அதற்கான ஆராய்ச்சிகளும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகினாலே வெற்றி கிடைக்கும். உடல் நலம் கூடும். புதிய சிந்தனைகள் வலுப்படும். கேது புதன் இணைவு என்பது உணவு சார்ந்த விஷயங்களில கவனம். குறிப்பாக ஏதேனும் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளில தவிர்ப்பது நல்லது. ஆகையினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த உணவு சார்ந்த விஷயத்துல. 7 செப்டம்பரில் பார்க்கும்போது கும்பத்தில் சந்திர கிரகணம். ஆகவே ராகு இருக்கக்கூடிய இடத்துல கிரகணம், ஏதோ ஒரு மாற்றம் என்பது நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது நல்ல விஷயத்திற்கான மாற்றமாக வைத்துக் கொள்வது. கிரகண கால சமயத்துல வாழ்க்கை துணையோடு, வேலையில உங்களோடு வேலை செய்பவர்களோடு, அரசு பணியில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தரக்கூடிய மேலதிகாரிகளோடு ஏதேனும் விஷயத்திற்கு பேசுவது, நீ என்ன பண்ணிவிட முடியும் என்று பேசினால் ஏதோ ஒரு சிக்கல் பிற்காலத்திலே தெரியும், இப்போது தெரியாது. கிரகண கால சூழ்நிலையில சிக்கலில் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை இந்த கிரகண சூழ்நிலையில. ஆகையினால் இந்த செப்டம்பர் துவங்கி அந்த முதல் வாரம் 2ஆம் வாரம் மனநிலையிலே தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
தந்தையார், முதலாளிகள், மேலதிகாரிகள் அவர்களோடு மனநிலையிலோ பணநிலையிலோ பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களிலும் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கும் போது வேலை செய்யவில்லை என்றால் நீங்களும் ஏதேனும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் உடல் நலத்தின் மீது கூட சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பு. பேச்சில், பணத்தில் எச்சரிக்கையோடு செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் ஏதேனும் மனம் போக்கிலே ஆசைப்பட்டு செய்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். கவனம். 13 செப்டம்பரில் செவ்வாய் துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார். யோககாரகன் செவ்வாய் அற்புத நிலை, குருவினுடைய பார்வையில. ஆனால் சனி சஷ்டாஷ்டகம் இருக்கிறது. இருந்தாலும் கூட வாழ்க்கை இந்த நிலையில வாழ்க்கை துணையினுடைய நிலையில் நலங்கள் ஏற்படும், நிம்மதி ஏற்படும், அதிர்ஷ்டம் உண்டு. திருமண வாழ்க்கையில நிம்மதி கூடும். குருவினுடைய பார்வை செவ்வாய் நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை தெரிந்து சாதகமாக ஏற்படும். செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை அந்த திக்பல விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி வெற்றியை தரும். மருந்து தேவை என்று இருக்கக்கூடிய, கொஞ்சம் வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய, அல்லது ஏதோ தினந்தோறும் பல வருடங்களாக பிரச்சனையாக இருக்கிறது என்பவர்களுக்கு திடீரென்று ஒரு மருத்துவம் தோன்றி, ஒரு மருத்துவரோ ஒரு மருத்துவமும் தோன்றி இந்த சமயத்துல வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. இது போன்ற அமைப்பு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் வரும். ஏனென்றால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் பார்வை, அந்த அற்புதத்தில செவ்வாய், யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் இருக்கும்போது வெற்றிகளை தரும். ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம். வாகன பயணங்கள் போன்ற விஷயத்திலே குறிப்பாக கவனம். ஏனென்றால் ஏதேனும் சிறு சிறு விஷயங்களில் கூட ஒரு ரத்த காயமோ ஒரு சிராய்ப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் சனி சஷ்ட அஷ்டகம். அதனால் இதிலே கவனம். படபடப்பு கூடாது, உக்ர கோபம் கூடாது. உக்ர கோபம், படபடப்பெல்லாம் இருந்தால் அது நல்லதல்ல, அதுதான் சொல்ல வேண்டும். அரசு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த 3 மாதங்களிலும் நீங்கள் கவனம் என்பது வாகன பயணங்களிலே கவனம். அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களை ஏதேனும் மேற்கொண்டிருந்தால் அல்லது மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை தவிர்க்காமல் செய்ய வேண்டும். வாகன பயணங்களில வீண் விபரீத விளையாட்டெல்லாம் செய்யக்கூடாது. பெரும்பாலும் வாகனத்தை பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தார்கள் என்றால் இரு கை விட்டு ஓட்டி பார்க்கலாமா என்றால் அதன் பின்பு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். கவனம். ஆகையினாலே 15 செப்டம்பரில் புதனானவர் கன்னிராசிக்கு வந்துவிடக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படுகிறது. புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையில வந்து விடுவார். சுக்கிரன் அதே போல் சிம்மத்திற்கு கேதுவோடு இணைவு. சுக்கிரனும் சிம்ம ராசியில கேதுவோடு இணைவு. இந்த 15 செப்டம்பர் முதல் எது உங்களுக்கு உரிமையான விஷயமோ அதை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஓசியில வாகனத்தை வாங்கி ஓட்டி பார்ப்பது, இரவல் நகையை வாங்கி போட்டு ஆடம்பரத்தை காட்டுவது, அல்லது இரவலாக நகையை ஒருவருக்கு தருவது, வாகனத்தை மற்றொரு நண்பர் பயன்படுத்த, உறவினர் பயன்படுத்த தருவது, இவையெல்லாம் சிக்கலை தரும். சற்று கவனம். 17 செப்டம்பர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் நிலையில பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அற்புத நிலை. புதன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. யோசனைகளிலே தெளிவு, வெற்றிக்கான விஷயங்கள் எல்லாம் கைவரப்பெறும். லாபங்களை அள்ளி பெறுவதற்கு அற்புத நிலை. சூரிய கிரகணம் 21 செப்டம்பரில். ஆகையினால் அரசு சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை. எது செய்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்வது, மிகப்பெரிய முடிவுகளை அலசி ஆராய்ந்து எடுப்பது, வாழ்க்கை துணையிடம் அல்லது யாரிடமும் தேவையற்ற விஷயங்களை பேசி சிக்கலை இழுத்து கொள்ளாமல் இருப்பது. கிரகண சமயத்துல மந்திரங்களை ஜபிப்பது என்பது ஒரு முறை ஜபித்த மந்திரம் 1000 பல்லாயிரம் மடங்கு ஜபித்ததற்கு இணையானது. உங்களுக்கு பித்ரு வழிபாடு கடமையாக்கப்பட்டிருந்தால் இந்த கிரகண கால சூழ்நிலையில் செய்வது, கிரகணத்தின் வழிமுறைகளை சரியாக செய்வது, கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களும் மிக கவனத்தோடு இருப்பது. குறிப்பாக கிரகண காலத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை, கிரகண அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது என்பது சிறப்பை தரும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். மீண்டும் சொல்கின்றேன், துர்க்கையம்மன், எல்லையம்மன் மற்றும் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுடைய வழிபாடு, சன்னிதானம் சென்று வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். தைரியத்தோடு நிதானத்தோடு உங்களுக்கு அற்புத மாளவியா யோகத்தினுடைய அருளையும் சுக்கிரன் தரக்கூடிய அற்புதம் இந்த 3 மாதங்களும் மிக அற்புதம். ஆகினால் அன்பு சிம்மராசி என்பர்களே, நல்ல காலத்தின் பயனிலே நீங்கள் இருக்கும்போது, அப்போது நல்லவற்றை சேமிக்கும் போது மிக சிறப்பாக அமையும்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர் ராசி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி சிம்மமாக இருந்தால் இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக கணித்து தொகுத்து தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.